இஸ்லாமிய மக்கள் மத்தியில நிறைய பிரிவுகளும் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டுக்கிட்டே வருது. பல பேர் பல கருத்துக்களை சொல்லி பல ஜமாத்துகளாக பிரிச்சு இன்னைக்கு மக்களை பிரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில இருந்து மாற்றமாக கொண்டு போறாங்க. ஜுன்னத்துல் ஜமாத்னு சொல்லக்கூடிய ஏக இறை கொள்கையுடைய அந்த மார்க்கத்தை வேற மார்க்கத்துக்கு கொண்டு போக பார்க்கிறாங்க. வேற விதமாக எப்படி மற்ற சமுதாயத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கோ, பல மாதிரியான வணக்க வழிபாடுகள் இருக்கோ, அத மாதிரி இஸ்லாத்தையும் கொண்டு செல்ல பல பேர் முயற்சி எடுத்து பல பிரிவுகளாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இஸ்லாமிய மக்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் என்பது வாளால் ஒன்றுபட்டதல்ல, இறை வணக்கத்தால் மனிதர்கள் சமமாக மனித நேயத்தால் ஒன்றுபட்டது. இதுவரையும் உலகெங்கும் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது மனித நேயத்தை உள்ளடக்கியது. அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடியது, வேதமே இல்லாதது, எல்லா மனிதர்களையும் மதங்களை கடந்து வணக்க வழிபாடுகளை கடந்து மனித நேயத்தை பார்ப்பது. இறைவன் தான் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்பதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதன் மூலமாக உலகம் முழுவதும் என்று அதிக அளவிலே பரவி கொண்டிருப்பது இஸ்லாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதராக இருந்தாலும் மக்களுக்கான நல்ல காரியங்களை ஒரு சக்கரவர்த்தியாக, மா மன்னராக, அரசியலாக, சமுதாயமாக, பொருளாதாரமாக எப்படி மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதை மனித குலத்துக்கு எடுத்து சொன்னவர். அதை பின்பற்றாமல் இன்று பல பேர் பல பள்ளிகளையும் பல சமூக பிரிவுகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.